காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளானா காட்ஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. இன்னும் ஒரு 40 வருஷத்தில் இதெல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, அதாவது கனிம வளங்களை வந்துட்டு கவர்மெண்ட் திருடிக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் மலையை சுரண்டிக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், இப்போ வந்துட்டு புதுசாக நெய்தல், அதாவது கடலும் கடல் சார்ந்த இடம், அந்த 5 திணைகள் இருக்கிற அந்த நாஞ்சில் நாட்டில் ஆல்ரெடி மலையை அழிச்சிட்டாங்க. இப்போ கடலையும் கடல் சார்ந்த இடத்தையும் அழிக்கிறதுக்கான அடுத்த திட்டங்கள் தான் ஐரலோட புதிய ப்ராஜெக்ட். ஸோ அதுலேருந்து கனிம வளங்களை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனைனா, ஊரில் இருக்கிற எல்லா கனிம வளங்களையும் எடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு 40-50 வருஷத்தில் கன்னியாகுமரியில் ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு நாடாக மாறும். அது ஒரு பாயிண்டாக இருந்தாலும், அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இங்கே வரும்போது எங்களை குடிப்பெயர செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கன்னியாகுமரியில் ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கனால மக்களுக்கு ஸ்கின் கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கேன்சர், அந்த மாதிரி புற்றுநோய்கள்லாம் வரனால மக்கள் இந்த ஒத்தி வைக்கணும், இந்த இடம், அதாவது ஐஆர்இஎலோட புது ப்ராஜெக்ட் இங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்னென்னா, வர அக்டோபர் 1 குளச்சலில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு இன மக்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்காம மொத்த கன்னியாகுமரி மக்களுமே அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் இந்த போஸ்ட்டை போடுறேன். நேற்றுக்கு மலையை பிரித்தாங்க, இன்றைக்கி கடலை பிரிக்க நிற்கிறாங்க, கடல் மணலை. நாளைக்கு உள்ளே கன்னியாகுமரி மாவட்டமே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி கனிம வளங்களை நம்ம ஊர்லேருந்து கொடுக்கும்போது, இன்றைக்கி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னோடய ஜென்ரேஷன் நல்லா வாழ்ந்துடும் கன்னியாகுமரியில். எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் கன்னியாகுமரியில் இருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். ஸோ அதனால் இந்த நாஞ்சில் நாடு அப்படிங்கிறத இனிமேலாச்சும் நம்ம பாதுகாக்கணும். ஆல்ரெடி நாஞ்சில் நாட்டில் பாதி இடங்கள் காணாமல் போயிடுச்சு. நல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சு இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம். இப்போல்லாம் நம்ம ஊரில் பார்த்துட்டோன்னா நல்ல கிளைமேட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, ஃபுல்லாக சூடு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூழல் மாற்றங்கள் எல்லாமே நம்மளுடைய இந்த இயற்கையின் மாற்றங்கள், இது எல்லாமே நம்மளோட நடவடிக்கைகள் மட்டும் இல்லை, இந்த கனிம வளங்களை அழிக்கிறதுனாலையும் நடைபெறும். இந்த மாதிரி சாண்டை மைனிங்லாம் பண்ணி மினரல்ஸ் எடுக்கும்போது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை நான் கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் இந்த அக்டோபர் 1 ஒரு இன மக்கள் அப்படிங்கிற அவங்கள ஒடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே ஓகி புயல் அப்போ அவங்கள நிறைய இடத்துல ஒதுக்கிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ ஒரு சைடில் இருக்கவங்களுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனையாக பார்க்காம மொத்த கன்னியாகுமரியோட பிரச்சனையாக பார்த்து 40 வருஷத்துக்கு அப்புறமும் என் பிள்ளையும் அங்கே உட்காந்து சோறு தின்ற அளவுக்கு அந்த மாட்டை கன்னியாகுமரியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக எடுத்து நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். காஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க கன்னியாகுமரியில், ஆனால் யாருமே இதை பற்றி பேசலை. ஸோ டூ கன்சிடர் திஸ்.